ஆல்ரெடி நீங்கள் ஏதோ ஒரு ஃபீல்டில் இருக்கீங்க, லைக் சேல்ஸ், ஐடி, ஃபினான்ஸ், அக்கௌண்ட்ஸ், லைக் தட். அண்ட் உங்களோட கெரியரை டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஸ்விட்ச் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணுறீங்கன்னா, கரண்ட்டாக நீங்கள் எவ்வளோ சேலரி ஏர்ன் பண்ணுறீங்களோ அதே சேலரி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண உடனே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாபில் கிடச்சிரும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஈவன் நீங்கள் 30,000, 50,000, 1 lakh rupees கொடுத்து கோர்ஸ் லேர்ன் பண்ணாலுமே உங்கள் கரண்ட் சேலரியை மேட்ச் பண்ணவே முடியாது. ஒய்? பிகாஸ் ஆல்ரெடி நீங்கள் இருந்த ஃபீல்டு வேறு அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்ப்ளீட்டாக வேறு. ஸோ நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் கெரியர் ஸ்விட்ச் பண்ணாலுமே உங்களை ஃப்ரெஷராக தான் கன்சிடரே பண்ணுவாங்க. அப்போ நான் ப்ரீவியஸாக ஒர்க் பண்ணது எதுவுமே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அண்ட் எந்த ஒரு கிரெடிட்ஸுமே இல்லையான்னு கேட்டிங்கன்னா, எக்ஸப்ஷனல் கேசஸில் மேபி யூஸ் ஆகும், பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் அதை கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க. வை? பிகாஸ் நீங்கள் ஏதோ ஒரு ஃபீல்டில் இருந்தீங்க அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணும்போது மேஜராக டூல்ஸ் தான் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஹவு டு டூ கீவர்ட் ரிசர்ச், ஹவு டு டூ எஸ்இஓ, ஹவு டு ரன் எ கேம்பெயின், ஹவு டு செட் அப் எ கேம்பெயின், லைக் தட். ஸோ இந்த மாதிரி தான் மேஜராக நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. பட் இதை தாண்டி நிறைய விஷயம் இருக்குது. அந்த ப்ராடக்ட் ஒரு சர்வீஸ் பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், அண்ட் மெயின்லி கஸ்டமர் ஜேர்னி. நான் ஏஜென்சிலையுமே ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ட் B2C இண்டஸ்ட்ரியிலுமே ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் தட் நான் B2B இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணும்போது it took me 3 to 4 months to understand their services. ஸோ அவங்க என்னெல்லாம் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கவே 3 to 4 months கிட்ட ஆயிடுச்சு. ஸோ without knowing these things, how I supposed to deliver a better results for that company? So that's the major challenge. Second, know about your industry. ஒரு D2C பிராண்ட்க்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா யூ கேன் ஸ்டார்ட் மேக்கிங் ரெவன்யூ ஃப்ரம் டே ஒன் இட் செல்ஃப். பட் இதுவே ஒரு B2B சர்வீசஸ்க்கு ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஆவரேஜ் லீட் டு சேல்ஸ் சைக்கிள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் 2.5 months. ஸோ இந்த 2.5 monthsல நீங்கள் எப்படிலாம் நர்ச்சர் பண்ணி அந்த லீடை வந்து க்ளோஷர் பண்ண போறீங்க, தட்ஸ் த பிக்கஸ்ட் சேலஞ்ச். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ண போகிற இண்டஸ்ட்ரி பற்றி பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அப்போ தான் உங்களால் பெட்டர் ரிசல்ட்ஸ் வந்து டெலிவர் பண்ண முடியும். ஐ வில் கிவ் யூ எ குவிக் எக்ஸாம்பிள். லெட்ஸ் டேக், நீங்கள் ஏதோ ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லி அமேசான் போறீங்க, பார்த்தா வேற ஒரு ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஸோ இன்னைக்கு கஸ்டமரோட ஜேர்னி, பையிங் ப்ராசஸ் எல்லாமே ரொம்பவே காம்ப்ளெக்ஸாக இருக்கு. ஸோ இது தெரிஞ்சிக்கவே ஒரு சில பேருக்கு 6 months to 1 year ஆயிடுது. ஸோ இதெல்லாம் தெரியாம நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஸ்கேல் பண்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஸோ இப்போ திங்க் பண்ணி பாருங்க, எந்த எம்ப்ளாயர் ரிஸ்க் எடுத்து உங்களுக்கு ப்ரீவியஸா நீங்க என்ன சேலரி ஏர்ன் பண்ணீங்களோ அதை மேட்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லி. ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். அண்ட் சம் கேசஸில் உங்களோட ப்ரீவியஸ் ஒர்க் கன்சிடர் பண்ணுவாங்க, பட் அது செட் ஆகுமா ஆகாதான்னு சொல்லி நீங்கள் தான் டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தேன் ஃபார் அ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பொசிஷன். பட் அவங்க என்னோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே பார்த்து they offered me a sales manager position instead of digital marketing. Even though அந்த டைமில் எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துமே they just offer me a sales position. And some கேசஸில் உங்களை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் ரெண்டுமே வந்து மேனேஜ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இப்படி தான் உங்களோட ப்ரீவியஸ் ஒர்க்கை வந்து வேலிடேட் பண்ணுவாங்க. இஃப் யூ ஆர் ஓகே வித் இட், தென் யூ ஷால் டேக் இட் ஃபர்தர். அப்போது 50,000, 1 lakh rupees கொடுத்து கோர்ஸ் பண்ணாலும் ஜாப் கிடைக்காது அண்ட் என்னால் ஸ்விட்ச் பண்ணவும் முடியாதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, லுக், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இட்ஸ் ஆல் அபவுட் டிரைவிங் ரிசல்ட்ஸ் ஃபார் த பிஸ்னஸ். உங்களால் லீட்ஸ் அண்ட் சேல்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியும் அண்ட் அந்த கம்பெனி க்ரோ ஆகுறதுக்கு நீங்களும் ஒன் ஆஃப் த ரீசனாக இருந்தீங்கன்னா, தென் இந்த ஃபீல்டில் உங்களால் மேசிவாக க்ரோ ஆக முடியும். இல்லைனா இட்ஸ் குவைட் டஃப் டு க்ரோ அண்ட் மேக் எ ஹியூஜ் மணி அவுட் ஆஃப் இட். ஃபைன், எப்படி தான் ஸ்விட்ச் பண்ணுறது அண்ட் எப்படி ஒரு நல்ல பேக்கேஜில் ஜாபில் பிளேஸ் ஆகுறதுன்னு கேட்டிங்கன்னா, யூ ஹேவ் 2 options. ஒன் இஸ் அவுட்ரீச் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ். அவுட்ரீச்னு வரும்போது நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் பண்ணும்போது நிறைய பிஸ்னஸை வந்து ரீச் அவுட் பண்ணுங்கள் அண்ட் இஃப் பாசிபிள் அவங்களுக்கு ஃப்ரீயாக கூட ஒர்க் பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுறதுனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அண்ட் பிஸ்னஸ் எக்ஸ்போஷருமே இருக்கும் அண்ட் ரிசல்ட்ஸுமே ட்ரைவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுவே வந்து நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோவாக பில்ட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் ஒன்ஸ் நீங்கள் நல்ல ரிசல்ட்ஸ் ட்ரைவ் பண்ணீங்கன்னா தென் அந்த கிளைண்ட்டை நீங்கள் பேசி நீங்கள் ப்ரீமியமாக சார்ஜ் பண்ணவும் முடியும். அட் த சேம் டைம் அவங்களோட என்டையர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ராஜெக்ட்ஸுமே வந்து உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். இல்லை எனக்கு அவுட்ரீச்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா, தென் ஸ்டார்ட் மேக்கிங் கான்டென்ட் ஆன் சம் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் இன்ஸ்டாகிராம், யூடியூப் ஆர் லிங்க்டின். ஸோ ஏதோ ஒரு பிளாட்ஃபார்மில் நீங்கள் கான்டென்ட் மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். உங்களால் ஆட்டோமேட்டிக்காக இன்பவுண்ட் லீட்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியும். நிறைய ஃப்ரீலான்சர்ஸ் ஒரு ஏஜென்சிஸ் கூட கொலாபரேட் பண்ணுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் பேஸ் பண்ணி எப்படி ஒரு கம்ப்ளீட் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி கன்ஃபியூஷனாக இருந்தீங்கன்னா, யூ பெட்டர் வாட்ச் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டு கெட் டு நோ அபவுட் திஸ் ஸ்டஃப். அட் லாஸ்ட் ஐ வாண்ட் டு ஷேர் சம்திங் வித் யூ. ரீசெண்டாக இந்த மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் எந்த இன்ஸ்டியூட் சொல்லி ரிவீல் பண்ண விரும்பல. ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்க ஹார்ட் ரியாலிட்டி. தெர் இஸ் நோ வேல்யூ ஆர் ஜாப் கேரண்டி அட் ஆல். 100% ஜாப் கேரண்டின்னு சொல்கிறாங்களே, அதுதான் என்னதுன்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் அ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி டு அட்ராக்ட் தி ஐபால்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு பேட்ச்க்கு 30 to 50 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்கன்னா அப்போ எல்லாருமே பிளேஸ் ஆகிடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் குவைட் டஃப் டு ஆன்சர். அப்படி எல்லாருமே ஜாப்ல பிளேஸ் ஆகுறாங்கன்னா தென் ஏன் நிறைய பேருக்கு இன்னும் ஜாப் கிடைக்காம இருக்கு? அட் த சேம் டைம் ஏன் யூடியூப்ல நிறைய பேர் ஹவு டு கெட் அ ஜாப் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லி சர்ச் பண்ணிட்டே இருக்காங்க?
ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். ஐ ஹோப் உங்களோட மோஸ்ட் ஆஃப் த டவுட்ஸ் கிளாரிஃபை இருக்கும் நம்புறேன். ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் நீங்க என்ன லேர்ன் பண்ணீங்க, வாட்ஸ் யுவர் டேக் அவேன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. வில் மேக் ஏ ஹெல்த்தி கான்வர்சேஷன் டு எஜுகேட் பீப்பிள் இன் அ ப்ராப்பர் வே. உங்க சர்க்கிள்ல யாராச்சும் கெரியர் ஸ்விட்ச் பண்ணணும் இல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல கெரியர் மேக் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணிருந்தாங்கன்னா தென் மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. So that they will also get benefited. So thanks for watching. We'll see you in the next one. Until then, Mazars signing off.